அன்றைக்குமே அம்மா வீட்டில் டே ரிலாக்ஸாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் எந்திரிச்சோனமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வந்து பார்த்தேன். அம்மா கோலம்லாம் போட்டிருந்தாங்க. எப்பயுமே வெள்ளி செவ்வாய்ன்னு டெய்லியுமே இந்த துளசிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு கோலம் போட்டுருவாங்க. கிச்சனுக்கு வந்து பார்த்தேன், நைட்டே கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்திருப்பாங்க போல். எனக்கு பழக்கம் எங்கள் அம்மாட்டேருந்து தான் வந்தது. நாங்களாம் தூங்கினதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு இந்த அடுப்புக்கு அதே மாதிரி அங்கே இருக்க அம்மி உரலுக்கெலாம் வந்து மேக்கப் போட்டு வச்சுட்டு தான் இந்த பழக்கம் எங்கள் அம்மாக்கிட்ட இருந்தால் எனக்கு வந்துச்சு. எங்கள் அத்தையுமே இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்புறம் அம்மா வந்து காஃபி போட்டு வச்சுருந்தாங்க. அதை குடிச்சிட்டு பாப்பாவுக்கும் எடுத்துக்கிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு 1 ஹவர் கழித்து தான் சாப்பிட்டோம். தோசை, சிக்கன் தண்ணி குழம்பு, சிக்கன் பெரட்டல். இந்த சிக்கன் தண்ணி குழம்பு அம்மா மசாலா வதக்கி அரைச்சி பண்ணுவாங்க. இதிலேருந்து சிக்கன் எடுத்து உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி போட்டு ஒரு பெரட்டல் பண்ணுவாங்க. முந்திலாம் அது வந்து கம்மியாக கறி எடுத்தால் செய்வாங்க. இப்போ நாங்கள் விரும்பி கேட்டதுனால இன்றைக்கி செஞ்சு கொடுத்தாங்க. செந்தூரம் மாம்பழத்தோட சூப்பராக லஞ்சு முடிச்சாச்சு. ஈவினிங் போல் ஒரு காஃபி அண்ட் புட்டிங் கேக்கோடு வந்து இந்த டே முடிய போகுது. நைட்டு டின்னருக்கு வந்து முட்டை கொத்து சப்பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் செஞ்சுருந்தாங்க. வெங்காயம் தக்காளி வதக்கி முட்டையை உடச்சி ஊற்றி சப்பாத்தி போட்டு சூப்பராக இருந்துச்சு. சுட சுட சாப்பிட்றதுக்கு ஆல் டைம் ஃபேவரட் டிஷ்ஷு வேறு. பாய்.